Hello, வணக்கம், ஐபோவான். Welcome back to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட லேர்ன் பண்ண ரெசிபி தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். Thank you Kathy for sharing this recipe with me. ஸோ அதால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது நண்டும் இறாலும் சேர்த்து ஸ்பைசஸை பிளெண்ட் பண்ணி பட்டர் சேர்த்து செய்கிற ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து பேர் வந்து கேஜன் பட்டர் crab cajun recipe தான் நான் செய்ய போறேன். சோ வாங்கோ இந்த crab cajun recipe எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். சோ அந்த ஸ்பைசஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து paprika powder இருக்குது 1.5 tablespoon paprika powder. இப்போ இதை போடுங்க. உங்களோட paprika powder இல்லாட்டி நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து plain chili powder யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா. ஆனா paprika powder இருந்துன்னு சொன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இதில் போடுங்க. plain chili powder இருக்குது 1 tablespoon plain chili powder. இதையும் இதில் சேருங்க. இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணல, பட் எனக்கு விருப்பம் நான் இதில் நறுவலாக இடிச்ச காஞ்ச மிளகா இருக்குது சில்லி ஃப்ளேக்ஸ் 1 tablespoon. இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து கருப்பு மிளகாத்தூள் இருக்குது 1/2 tablespoon. இதையும் இதில் சேருங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் இருக்குது 1/2 tablespoon. உங்கள்ட்ட வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பிளாக் பெப்பர் பவுடரை யூஸ் பண்ணலாம். இதில் 1/2 tablespoon. இதில் வந்து garlic பவுடர் இருக்குது 1 tablespoon. இதில் வந்து ஆனியன் பவுடர் இருக்குது 1/2 tablespoon. இதில் வந்து oregano இருக்குது 1/2 tablespoon. இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து thyme இருக்குது 1 teaspoon. காஞ்ச thyme இருக்குது. இதில் வந்து உப்பு இருக்குது. நான் 1/2 teaspoon சேர்க்கிறேன். நீங்கள் பேர்ந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிற ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம், பட் நான் 1/2 teaspoon சேர்க்குறேன். இப்போ இதற்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நண்டு ரெசிபியை செய்தெடுப்போம். ஸோ அந்த நான் போட்ட அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் மோர் தென் 1 இயருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரை ஸ்பைஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். நான் இதில் வந்து ஒரு பெரிய சாச்சி எடுத்து ஒரு வாக் மாதிரி எடுத்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு இதில் வந்து பட்டர் இருக்குது. நான் பிளான்ட் பேஸ்ட் பட்டர் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். 200 grams இருக்குது பட்டர். ஐநூறு நிறைய யோசிப்பீங்க, ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த பட்டர் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 200 grams பட்டரை இதில் போடுங்க. இந்த பட்டரை நல்லா கரைய விடுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் அப்படி கரைஞ்ச பிறகு இதில் வந்து 2 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வெட்டி இருக்கேன். இப்போ இதில் போடுங்க. போட்டு இந்த வெங்காயத்தை இந்த பட்டரில் கொஞ்சம் பொரிய விடுவோம். 1 நிமிஷமாக இந்த பட்டர்லேருந்து இந்த வெங்காயம் பொரிஞ்சோன்னு இருக்குது. இப்போ ஒரு நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. ஸோ டோட்டலியாக 2 நிமிஷம் இந்த வெங்காயம் பொரிஞ்சோன்னு இருக்குது. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 5 உள்ளிப்பல் எடுத்து இப்படி சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இந்த உள்ளியிலேருந்து நல்ல வாசம் வரும், அது வரையும் பொரிய விடுவோம். இப்போ நான் வந்து இந்த உள்ளி போட்ட அப்புறம் ஒரு 3 நிமிஷம் பொரிய விட்டு தான் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 5 சூக்கா நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் பெரிய நண்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு சூக்கா நண்டு நல்ல விருப்பம். 5 சூக்கா நண்டு எல்லாத்தையும் 480 கிராம் சூக்கா நண்டு இருக்குது. இப்போ இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சூக்கா நான் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த நண்டு போட்டு 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண நேரம் வந்து என் கேமரா ஆஃப் ஆகிட்டுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுற வீடியோ இதில் இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த நண்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு 3 நிமிஷம் அடுப்பில் விட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு பிறகு 2.5 tablespoon நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த ஸ்பைசஸ்லேருந்து 2.5 tablespoon நீங்கள் அதுக்கு போட்டிங்கன்னா காணும். வேணுமென்னா நீங்கள் கூடையும் போடலாம் குறையும் போடலாம், உங்களோட விருப்பம். பட் நான் 2.5 tablespoon இதுதான் சேர்த்தேன் நான். ஸோ நான் என்ன செய்தேன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஸ்பைசஸில் இருந்து இதில் 1/2 tablespoon கணக்கு இருக்கு. 1 tablespoon காணையில். ஸோ அந்த 1/2 tablespoonல இருந்து நான் சரியாக வந்து 4 ஸ்பூன் போட்டு தான் 2.5 tablespoon இந்த ஸ்பைசஸ் சேர்த்துருக்கிறேன்.
ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அந்த ஸ்பைசஸ் சேர்த்தா பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக மூடி போட்டு விட்டு நான் திறந்துட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் போடுவோம். 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேருந்து நல்லா வாங்கிருக்கு. டோட்டலி 5 நிமிஷம் இந்த ஸ்பைசஸ் போட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு கிளறி போட்டு வதங்க விட்டு நான் இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து இறால் இருக்குது. இறால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் 260 கிராம் இறால் எடுத்து வாழை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். டிவைன் பண்ணி 260 கிராம் இப்போ இதை இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு கொஞ்சம் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து குறைச்சி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் விட போகிறேன். இடக்கிட ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் விட போகிறேன். இப்போ டோட்டலியாக 5 நிமிஷம் இந்த அவஞ்சருக்கு இறால் போட்ட பிறகு இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சிடலாம். இது ஆப்ஷனல். கொஞ்சம் நிறைய விடாதீங்க, ஒரு கொஞ்சமாக விடலாம். இந்த இருக்கு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்கள். கண்ணாடி போடலாம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த நண்டுன்றாலும் போட்டு செய்து முடிஞ்சுது. அந்த மாதிரி வந்திருக்குது. பிளேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ரோஸ் பான், நல்ல மொரண்டு ரோஸ் பான் இருந்துன்னு சொன்ன நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன பீஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் அபிகேலும். அபிகேல் தான் எங்கட டேஸ்டர் இருக்கிறா. நான் உங்களோட ஆட் ஷ்ரிம்பா இந்த இருக்கு. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அது கூட பட்டர் போட்டுருக்கேன். மேலே இந்த இதுக்கு வந்து பட்டர் தான் தி மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ நான் யூஸ் பண்ண வந்து பிளான்ட் பேஸ்ட் பட்டர். நான் உப்பு வந்து சேர்க்க 1/2 டீஸ்பூன் தான் ஸ்பைசஸ் சேர்த்துறாங்க. உப்பு கூடிட்டு இருந்தால் ஒன்றும் செய்யலாது. ஸோ நீங்கள் உப்பை வந்து கூட போடுறாங்க. இப்போ இந்த செய்கைக்கு வந்து நீங்கள் உப்பு வந்து சேர்க்கலாம். இறால் Make sure to make it. Make sure to make it. Abigail ko paadamayidu. Make sure to make it. Have you tasted? Yeah, it's good. Perfect. நல்ல சூப்பரா உப்பு எல்லாமே நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. It's spicy. டக்கனோட கையை கலக்கி பாருங்க. That was really good. Yeah, that was really good and மூத்த குட்டி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரா அந்த மாதிரி வந்திருக்குது. நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்ததுன்னு சொன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கீழே பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சுர சேரும். மீண்டும் இன்னொரு கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். ஐ போவான். பை பாய்.